الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மாவினுடைய முதலாவது ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிரந்தமான முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. மறுமை நாளில் அல்லாஹுக்கும் அவனுடைய அடியானுக்கும் மத்தியில் ஒரு உரையாடல் நடைபெறும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரிப்பான். அவனிடத்தில் அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் நீ வாழக்கூடிய நேரத்தில் உன்னை கண்ணியமிக்கவனாக நான் படைத்தேன். உனக்கென்று பார்ப்பதற்கு கண்கள், வேலை செய்வதற்கு கைகள், நடப்பதற்கு கால்கள், இப்படி எல்லா உறுப்புகளையும் தந்து உன்னை நான் உலகத்திலே கண்ணியப்படுத்தினேன். உனக்கென்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி அழகான ஒரு மனைவியும் உனக்கு தந்து உனக்கென்று குழந்தை குடும்பங்களையும் நான் தந்தேன். அதையும் அந்த மனிதன் ஒப்புக்கொள்வான். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கேட்பான், உனக்கென்று ஒட்டகங்களையும் வாகனங்களையும் உனக்கு தந்தேன். நீ பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அது காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய விதத்தில் உனக்கு நான் அதை வசப்படுத்தி தந்தேன். ஆம் இறைவா என்று அதனையும் ஒப்புக்கொள்வான். இப்படி இந்த உலகத்தில் அவனுக்கென்று வழங்கப்பட்ட எல்லா நியமத்துகளையும் அருள்கொடைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனிடத்திலே நினைவு கூர்ந்து அந்த மனிதனும் அதை ஒப்புக்கொள்வார். இறுதியாக அல்லாஹ் கேட்பான், உனக்கு எல்லா விதமான அருள் கொடைகளையும் தந்த என்னை உலகத்திலே நீ நினைத்து பார்த்தாயா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்வான், லா யா ரப், இல்லை இறைவா, உன்னை பற்றி நான் நினைவு கூறவே இல்லை, உன்னை நினைத்து பார்க்கவே இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் அந்த மனிதன் சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுவான், எப்படி உலகத்திலே உனக்கு பல அருட்கொடைகளை தந்து அதை நீ என்னை நினைத்து பார்க்காமல் மறந்து வாழ்ந்தாயோ,
அதே போல் இன்றைய தினம் நானும் உன்னை மறக்கிறேன் என்று சொல்லி அவன் கை செய்யப்பட்டவனாக நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறான். இரண்டாவது ஒரு மனிதனை அழைப்பான். அந்த மனிதனிடத்திலும் இந்த உலகத்தில் அவனுக்கு வழங்கப்பட்ட அந்த அருள்கொடைகளை அல்லாஹ் அவனுக்கு நினைவு கூர்ந்து, உன்னை கண்ணியமானவனாக நான் படைத்தேன், உனக்கென்று குடும்பங்கள் வாகனங்கள் எல்லாவற்றையும் தந்தேன், பல அருள்கொடைகளை உனக்கு நான் வழங்கினேன், ஆனால் என்னை நீ நினைத்தாயா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் முதலாவது சொன்ன மனிதன் சொன்ன பதிலை போல அவனும் கூறுவான். அவனும் நஷ்டவாளிகளாக மறுமையிலே மாறுகிறான். மூன்றாவதாக ஒரு மனிதன் விசாரிக்கப்படும் பொழுது இந்த இரண்டு பேருடைய விசாரணையை பார்த்து இவன் கொஞ்சம் விவரமானவனாக அல்லாஹ் இந்த அருள்கொடைகளை குறித்து அவனிடத்திலே கேட்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்வான். எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு உலகத்திலே வாழும் பொழுது என்னை நீ நினைவு கூர்ந்தாயா? ஆமாம் இறைவா, உன்னை நான் ஈமான் கொண்டு உன்னுடைய மாணவர்களை, உன்னுடைய தூதர்களை, உன்னுடைய வேதங்களை, உன்னுடைய இந்த நாளை, விதியை எல்லாவற்றையும் நான் நம்பிக்கை கொண்டவனாக உலகத்திலே நான் வாழ்ந்தேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கூறுவான். அப்பொழுது இறைவன் சொல்வான், நீ பொய் சொல்கிறாய் என்று. இல்லை இறைவா. அப்பொழுதும் அவன் பொய் சொல்கிறான். இல்லை இறைவா, நான் ஈமான் கொண்டேன். நீ ஈமான் கொண்டது எல்லாமே உண்மைதான். ஆனால் அந்த ஈமானின் மூலம் இந்த உலகத்திலே நீ செய்தது எதற்காக தெரியுமா? மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக, பிற மக்கள் உன்னை மெச்ச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த உலகத்திலே நீ அமல்களை செய்தாய். எனவே அந்த அமல்கள் எல்லாம் உனக்கு இந்த நேரத்தில் பலனளிக்காது என்று சொல்லி அவனும் இறைவனால் கைவிடப்பட்டவனாக நரகவாசியாக மாறக்கூடிய ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அந்த செய்தியை முஸ்லிம் என்கிற ஹதீஸிலே நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் அடைந்து அந்த கண்ணியமான மாதத்தினுடைய இறுதி மாதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் இன்னும் ஒரு சில நாட்களில் எதிர்நோக்க இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு என்று ஒரு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த உலகத்தில் இறைவனால் சிறந்த ஒரு படைப்பாக மனித இனமாகிய நம்மை படைத்து அந்த மனிதர்களில் மிக சிறந்தவர்களாக நபிமார்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மலக்குகளை படைத்து அந்த மலக்குகளில் மிக சிறந்தவராக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மாதங்களை படைத்து அந்த மாதங்களில் சிறந்த மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். இரவுகளை படைத்து அந்த இரவுகளில் இறுதி 10 இரவு என்று சொல்லக்கூடிய ரமலானுடைய இறுதி 10ற்கு என்று சில சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போலதான் நாட்களை படைத்த இறைவன் அந்த நாட்களில் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு என்று பல சிறப்புகளை வைத்திருக்கிறான். ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இரவுகளுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் பகலுக்கும் இரவுக்கும் இரண்டுக்குமே ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது என்பதை அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அப்படியானால் அந்த நாட்களை எதிர்நோக்க இருக்கக்கூடிய நாம் இன்னும் 2-3 தினங்களில் துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். அதில் முதல் 10 நாட்களை நாம் எப்படி கழிக்க வேண்டும், அந்த மாதத்திற்குண்டான சிறப்புகள் என்ன என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஃபذ்குருல்லாஹ ஃபீ அய்யாமி மஅலூமாத், குறிப்பிட்ட அந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். எல்லா நாட்களிலும் இறைவனை நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட அந்த நாட்கள் எது என்பதற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது வலயாலின் அஷ்ர்,
10 இரவுகளின் மீது சத்தியமாக. அந்த 10 இரவுகள் எது என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த 10 இரவுகள் என்பது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அப்படியானால் அந்த 10 நாட்களை அடையக்கூடிய நாம் ஏதோ மற்ற நாட்களை போல் இல்லாமல் எப்படி ரமலானிலே நம்மில் அதிகமான பேர்கள் இந்த நாட்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். ரமலானுடைய முதல் 20 நாட்கள், அதிலும் குறிப்பாக இறுதி 10 நாட்கள் வந்தால் அதிலே இபாதத்துகளிலே அதிகமாக ஈடுபடுவது, சதகாக்களை செய்வது போன்ற பல நன்மைகளை பெறுவதிலே அதீத ஒரு ஆர்வத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு என்று 10 நாட்கள் அதற்குரிய சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த நாட்களில் அதிகமாக நீங்கள் செய்ய வேண்டியது எது என்பதை நமக்கு குறிக்கிடும் பொழுது ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு வாசகம், மாமின் ஐயாமின் அஅதமு இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான கண்ணியமான நாட்கள் எது என்பதை சொல்லிவிட்டு சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட சிறந்ததா அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகமான கூலிகள் கிடைக்கும் என்றால் ஜிஹாது செய்வதை விட சிறந்ததா? ஜிஹாத் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதிரிகளோடு போர்க்களத்திலே கலந்து கொண்டு தான் எதிரியை கொல்வது அல்லது எதிரிகளால் கொல்லப்படுவது, இது மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு கண்டிப்பாக ஏற்படும். அதை விட சிறந்ததா என்று கேட்கும் பொழுது அந்த போரிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த சிறப்பு இல்லை. அது அல்லாத மற்ற அமல்களை நீங்கள் செய்யும் பொழுது அதுவும் ஜிஹாதிற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சஹாபாக்களிடத்தில் சொல்லி காட்டுகிறார்கள். இறைவனுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லா மனிதர்களும் இன்றைக்கு வாயளவிலே சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் ஜிஹாத் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனால் யதார்த்தமாக அது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது எத்தனை நபர்கள் அதற்காக தியாகம் செய்ய முன்வருகிறோம் என்பதுதான் அந்த நேரத்தில் அதனுடைய வெளிப்பாடுகள் தெரியும். இன்றைக்கு ஜிஹாத் என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்வது, அமர்ந்து கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்வது, கல்வியை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதில் குறிப்பாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரை பற்றி அறியக்கூடிய அந்த கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தில் இன்றைக்கு நம்மளே எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளே எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? நான் ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன், எனக்கென்று மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில செய்திகள் தெரியும், சில சட்டங்கள் தெரியும், இறைவனை நான் தொழுகிறேன் என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோமே தவிர நம்முடைய மார்க்க அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக, ஒரு ஹலால் ஹராமை பேணுவதற்காக நம்மிடத்தில் யாராவது ஒருவர் ஒரு அறிவுரை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டால் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த செயல்கள் நம்மிடத்தில் இல்லாதனுடைய விளைவு அதை நாம் சொல்லுவதற்கு தயங்குகிறோம். அப்ப என்ன காரணம்? அந்த இல்மை பற்றி உள்ள ஒரு முக்கியத்துவம், அதை பற்றி உள்ள ஒரு அறிவிலை இன்றைக்கு நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக மார்க்கத்திற்காக வேண்டி ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் நம்மள எத்தனை பேர்கள் அதற்காக தயாராகக்கூடிய நிலைகளில் இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம், இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய அமல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதோடு அங்கே ஒப்பிட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு அமல்களுக்கு நாம் அதீத ஆர்வத்தை நாம் கொடுக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தக்பீர், இந்த நாட்களிலே நீங்கள் அதிகப்படுத்துங்கள், தக்பீரை அதிகப்படுத்துங்கள், அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக நீங்கள் கூறுங்கள், வத்தஹ்மீத் அதிகமாக நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், வத்தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த தஹ்லீலை நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் குறிப்பாக இந்த தக்பீரையும் இந்த தஹ்மீதையும் இந்த தஹ்லீலையும் நீங்கள் சொல்லுங்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் இந்த நாட்களை எதிர்நோக்க இருக்கக்கூடிய நாம் எப்படி மற்ற நாட்களை இபாதத்திலே இன்றைக்கு குறைவுள்ளவர்களாக ஒரு பொதுமோக்குத்தனம் நம்மிலே இன்றைக்கு
அதாவது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இபாதத்துகள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் வாழ வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்னைக்கு சில மக்கள் அதாவது எந்த அளவிற்கு என்று சொன்னால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் என்னுடைய திருமணம் நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் என்னுடைய வியாபாரம் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும் குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்கக்கூடிய நாம் இன்றைக்கு ஃபர்தை கோட்டை விட்டு விடுகிறோம். ஃபர்தை வாஜிபை இன்றைக்கு நாம் அது விஷயத்தில் பொடுபோக்காக இருந்து விடுகிறோம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் எத்தனை பேர்கள் இன்றைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையை நாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றிருக்கிறோம்? நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும் யார் நிறைவேற்றிருக்கிறோம் யார் நிறைவேற்றவில்லை என்று. ஆனால் சுன்னத்தை பற்றி சுன்னத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அது ஹதீஸிலே வருகிறதா? இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா என்று ஆக்ரோஷத்தோடு விதண்டாவாதத்திற்காக பேசக்கூடிய மக்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் ஃபர்து என்று சொன்னால் அதிலே இன்றைக்கு பொடுபோக்குத்தனம். முதல்ல ஃபர்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு அடுத்துதான் இந்த சுன்னா என்பது. அப்ப இப்படிப்பட்ட இந்த சுன்னத்தை பேணக்கூடிய விஷயத்தில் ஆர்வங்களை காட்டுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே சமயம் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃபர்தை விட்டதற்காக என்னிடத்திலே விசாரணையை தொடுப்பானே, அந்த விசாரணையினுடைய நாளில் இறைவனிடத்திலே நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ர ஃபகத் ஹபித அமலுஹு. யார் அஸ்ருடைய தொழுகையை விட்டுவிட்டார்களோ அவர்களுடைய அமல்கள் அழிந்து விடும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் நாம் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸுடைய விபரீதம் என்ன என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அவர்களுடைய அமல்கள் அழிந்து விடும். ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் என்ன? லுஹ்ர நாம் தொழுதால் அஸ்ருடைய நேரத்தில் தூக்கத்தால் அல்லது வேலைப்படுவால் அந்த வக்தையே இன்றைக்கு விடக்கூடிய சூழல். மக்ரிப் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் அசரை தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எந்த நேரத்தில் மார்க்கம் நமக்கு அனுமதியை தருகிறது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அழகாக வாழ்வதற்கு வசிப்பதற்கு அல்லாஹ் நல்ல ஒரு வீட்டை தந்திருக்கிறான், வாகன வசதிகளை நமக்கு தந்திருக்கிறான், நல்ல ஒரு தொழிலை தந்திருக்கிறான், நல்ல ஒரு கண்ணியத்தை சமூகத்திலே தந்திருக்கிறான். ஆனால் இறைவனுடைய அழைப்பு, இறைவனை இபாதத் செய்வதற்காக அழைப்புகள் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அது விஷயத்தில் நம்மிடத்தில் கவனக்குறைவு என்று சொன்னால் மற்ற நாட்களிலே நாம் இருக்கிறோம். இதே சூழ்நிலைகள் இந்த நாட்களில் தொடர்ந்து விடக்கூடாது. இன்னைக்கு நாம் எந்த நினைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னிடத்தில் எந்த அளவிற்கு நன்மைகள் இருக்கிறது என்று நாம் கொஞ்சம் பின்னால் உள்ள நம்முடைய நாட்களை திரும்பி பார்த்தால் சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவும் இருக்காது. பேச்சுக்கள், பொய்யான பேச்சுக்கள், பொய்யான நடவடிக்கைகள், பிறரை பற்றி புறம் பேசுவது எந்த அளவிற்கு என்று சொன்னால் முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி குறிப்பிடுகிறார், நான் பிறரை பற்றி பேசுவதாக இருந்தால் என்னுடைய தாய் தந்தையை பற்றி மட்டும்தான் நான் பேசுவேன். பிறரை பற்றி நான் பேசினால் என்னது? அது புறமாகிவிடும். அந்த புறம் என்பது இறந்தவர்களுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமம். அதை எப்படி நாம் வெறுக்கிறோமோ அதே போல அந்த பேச்சை நாம் வெறுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளை. விபச்சாரத்தை விட மிக கொடியது அந்த கீபத் என்பது, புறப்பேசுதல் என்பது. விபச்சாரத்தை இன்றைக்கு மிக கொடிய ஒரு செயலாக பார்க்கக்கூடிய நாம் புறம் பேசுவதை சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ சாதாரணமாக விளையாட்டாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய அந்த தாபியை கூறினார், யாரையாவது பற்றி நான் பேசுவதாக இருந்தால் என்னுடைய தாய் தந்தையை மட்டும் பற்றி தான் நான் பேசுவேன். காரணம், ஒருவேளை அது புறமாக இருந்தால் என்னுடைய அமல்கள் நான் யாரை பற்றி பேசுகிறேனோ அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும், அது என்னுடைய தாய் தந்தைக்கு போய் சேரட்டும் என்று அவர்களுடைய எண்ணங்கள் இருந்தது என்று சொன்னால் ஹதீஸ்களும் குர்ஆனுடைய வசனங்களும் நபித்தோழர்களுடைய வாழ்க்கைகளும் அதற்கு பிறகுள்ள தாபியங்களுடைய இந்த சொற்களும் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன? இன்றைக்கு விளையாட்டாக இதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், பிறரை பற்றி கேலி செய்து கொண்டிருக்கிறோம், பிறரை இழிவாக பார்க்கிறோம், பிறருடைய மானங்களோடு விளையாடுகிறோம்.
இப்படிப்பட்ட செயல்கள் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அதை ஈடாக்கக்கூடிய அளவில் என்ன நன்மைகளை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த தஹ்மீதை, இந்த வார்த்தையை ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது என்ன நன்மையை பெற்றுத்தரும்? சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை செய்ய முடியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது எப்படி 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியும்? நிச்சயமாக முடியும். எப்படி என்றால், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய இந்த தஸ்பீஹ் மிஅத்து மர்ரா 100 தடவை நீங்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொன்னால் 1000 நன்மைகள் எழுதப்படும். அல்லது ஹுத்த அன்ஹு ஹதாயாஹு, அவர்களுடைய தவறிலே இருந்து 1000 தவறுகள் அழிக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் எந்த அளவிற்கு கவனக்குறைவோடு இருக்கிறோம்? அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த தக்பீரை எப்பொழுது சொல்கிறோம்? பெருநாளுடைய தினத்திலே மட்டும் அந்த திடலிலே அமர்ந்து சொல்கிறோம். அது முடிந்ததற்கு பிறகு தக்பீர் சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஒவ்வொரு வக்த தொழுகையை முடித்ததற்கு பிறகு 33 தடவை சொல்கிறோம். அதோடு முடிந்து விட்டது. இது அல்லாமல் இது போன்றுள்ள வார்த்தைகளை இன்னைக்கு சொல்வதற்கு நாம் கவனக்குறைவோடு இருக்கிறோம் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்களே, இந்த 10 நாட்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு என்று சொன்னால், ஒரு ஹதீஸிலே வரக்கூடிய வார்த்தை மாமின் ஐயாமின் அஅலமு இன்தல்லாஹ், மாமின் அஹப்பு இன்தல்லாஹ், மாமின் அஃதலு இன்தல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வார்த்தைகளோடு இந்த நாட்களுக்குரிய சிறப்பை சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய அமல்கள் இந்த 10 நாட்களிலே செய்வது, அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல்கள் இந்த 10 நாட்களிலே செய்வது, அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய அமல்கள் இந்த 10 நாட்களிலே செய்வது என்று பல வாசகங்களோடு அங்கே பிரித்து இந்த நாட்களுடைய சிறப்பை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்களில் அந்த அளவுக்கு நாம் நன்மைகளை செய்ய ஆர்வம் காட்ட வேண்டும். ஏனைய நாட்களிலே பார்த்தால், ரமதானை நாம் எடுத்துக்கொண்டால் நோன்பு என்கிற அந்த இபாதத்தை நிறைவேற்றுவோம், தொழுகையை நிறைவேற்றுவோம், சதக்காக்களை செய்வோம். இதை தாண்டி குர்ஆனை ஓதக்கூடிய அந்த பண்புகள் சிலரிடத்தில் இருக்கும். ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் ஹஜ் என்கிற இபாதத் இருக்கிறது, தொழுகை என்று சொல்லக்கூடிய இபாதத் இருக்கிறது, நோன்பு என்று சொல்லக்கூடிய அரஃபாவுடைய நோன்பை நோக்கக்கூடிய இபாதத் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் திங்களும் வியாழனும் சரி அல்லது அனைத்து நாட்களில் நோன்பு நோற்பது, பிறை 9 வரை நோன்பு நோற்பதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படி குர்பானியை கொடுக்கக்கூடிய, அறுத்து பலியிடக்கூடிய சிறப்பு என்பது இந்த 10 நாட்களில் இருக்கிறது. இது போன்றுள்ள ஏராளமான நன்மைகளை இந்த 10 நாட்களில் நாம் செய்கிறோம் என்றால், எல்லா விதமான நன்மைகளையும் குறிப்பாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாட்களை நாம் சர்வ சாதாரணமாக கடந்து விடக்கூடாது. மற்ற நாட்களை கழிப்பதை போல ஏதோ வந்தோம், தொழுகையை முடித்தவுடன் சென்றோம் என்று அல்லாமல், இந்த நாட்களில் அதிகமாக நாம் சுன்னத்தான இபாதத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு என்ன ஒரு மிதப்பிலே நாம் இருக்கிறோம் என்றால், எனக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு கூலியை தருவான், நான் சொர்க்கவாசி என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம், அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். இருந்தாலும் நம்மையும் அறியாமல் எத்தனை தவறுகள் பேச்சுக்களின் மூலமாக, செயல்களின் மூலமாக நம்மிடத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறோம்? தொழுகையினுடைய விஷயத்தில் நமக்கு நேரம் வந்தால் இபாதத்தை நிறைவேற்றுவோம். தொழுகை ஆரம்பமாகிவிட்டது, இகாமத் சொல்லப்பட்டது என்று தெரிந்தும் அதை கேட்டும் கூட வீண் பேச்சில் இன்றைக்கு நம்மிலே பலர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஃபிர லக மா தகத்தம மின் தம்பி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் எழுந்திருக்க முடியாத ஒரு சூழலில் 2 நபித்தோழர்கள் கை தாங்கலாக வந்து பள்ளியிலே ஜமாஅத்தோடு இபாதத்தை நிறைவேற்றினார்கள் என்கிற ஒரு செய்தியை ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் என்றால், இன்னைக்கு என்ன குறையை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான்? நடந்து வரக்கூடிய அவசியம் கூட இல்லை, வாகனங்கள் எல்லோரும் வைத்திருக்கிறோம்.
எடுத்து அடுத்த நிமிடத்திலே வந்து சேரக்கூடிய அளவிற்கு எல்லா வாகன வசதியும் பெற்று வாழக்கூடிய நாம் இபாதத்தில் இன்றைக்கு பல காரணங்களை சொல்லி அது விஷயத்திலே கவனக்குறைவோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சுன்னாக்களை பேணக்கூடிய விஷயத்தில் மிக குறைந்த மிக கவனக்குறைவோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியே நம்முடைய நிலைமைகள் இருந்தது என்று சொன்னால் நம்மை பார்க்கக்கூடிய, நம்மை பார்த்து வளரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் அதனுடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்கலாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்றுள்ள இந்த நாட்களை நாம் சர்வ சாதாரணமாக கடந்துவிடக் கூடாது. இந்த நாட்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் கடை வீதிக்கு செல்லும் போது கூட அவர்களும் தக்பீர் சொல்வார்கள். அதை கேட்ட மக்களும் அந்த கடை வீதிகளில் தக்பீர் சொல்வார்கள் என்கிற அந்த சஹாபாக்களுடைய செயல்களையும் நாம் பார்க்க முடிகிறது. காரணம், அல்லாஹ் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்களே, ஃபஅக்ஸிரு ஃபீஹி தக்பீர், இந்த நாட்களில் நீங்கள் தக்பீரை அதிகப்படுத்துங்கள், வ தஹ்மீர், தஹ்மீரை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், வ தஹ்லீல், தஹ்லீலை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்களே, அந்த சுன்னாவை கடைபிடிக்கும் விதமாக அவர்களிடத்தில் எல்லா இடங்களிலும் இது போன்றுள்ள தக்பீர்களை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அந்த நாட்களை கழித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்வதற்கு இதற்கென்று நாம் ஒரு இடத்திலே போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு இடத்திலே போய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருடைய நாவிலும் வரக்கூடிய வார்த்தை. அதனால்தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லக்கூடிய இந்த தக்பீரையும் தஹ்லீலையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த வாசகத்தை நாம் சொன்னாலே போதுமானது. எனவே இது போன்றுள்ள இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய விதத்தில் இந்த 10 நாட்களை நாம் கழிக்க வேண்டும். ஒவ்வொரு நேர இபாதத்திற்கும் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து ஃபர்துகளை ஜமாஅத்தோடு நிறைவேற்றி சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய மக்களாக, முடிந்த அளவு நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக, குர்பானை கொடுக்கக்கூடிய அந்த நியத்தை கொண்டவர்கள், அதன் மூலம் படிப்பினை பெறக்கூடியவர்களாக, நான் கொடுக்கக்கூடிய குர்பானை என்பது எனக்கு ஒரு இறையச்சத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அந்த ரீதியிலே தான் நம்முடைய அந்த செயல்பாடும் இருக்க வேண்டும். மக்கள் புகழ்வதற்காக, மக்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய செயல்கள் இந்த உலகத்தில் இருந்தது என்று சொன்னால், ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்ட அந்த செய்தியை போல மறுமை நாளில் நஷ்டவாளிகளாக அந்த மனிதர்கள் மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட நஷ்டவாளிகளாக இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மகத்தான அந்தஸ்தை பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவர்களை மாற்றல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمدلله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த கால்நடைகளின் மாமிசங்களோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், என்றாலும் உங்களுடைய இறையச்சம் தான் அவனை சென்றடையும். ஒரு ஆட்டை அல்லது மாட்டை கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்கக்கூடிய நாம், குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத்தை துல்ஹஜ் பிறை 10 அல்லது 11, 12, 13வது நாட்களிலே நம்மிலே பலர்களும் நிறைவேற்றுவோம். அப்ப இந்த பிராணிகளை கொடுக்கக்கூடிய நாம், ஒரு ஆடு நாம் கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு கூட்டு குர்பானியை சேர்ந்து நம்முடைய இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்மிலே பலர்களும் நியத்து வைத்து அதற்கான முயற்சியிலே நாம் இருப்போம். இது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்திலே வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இந்த இபாதத்தின் மூலம் அந்த அல்லாஹ்வை சென்றடைவது என்பது நாம் கொடுக்கக்கூடிய அந்த கால்நடைகளுடைய இறைச்சி என்பதல்ல, அல்லது அதனுடைய இரத்தம் என்பதல்ல. நாம் எதற்காக, அந்த எந்த எண்ணத்திற்காக இந்த குர்பானியை நான் கொடுக்கிறேன்? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறை.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள், என்னால் இந்த ஒரு ஆட்டை அல்லது கூட்டு குர்பானியை கொடுப்பதற்கு என்னால் முடியும் என்கிற ரீதியில் இந்த இபாதத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்றால் அதன் மூலம் நம்முடைய இறையச்சம் என்பது வெளிப்பட வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக தன்னுடைய மகனை அறுக்க முன்வந்தார்கள் என்றால், இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக ஒரு பிராணியை நான் இன்றைக்கு பலியிடுகிறேன் என்றால் இந்த மார்க்கத்திற்காக எதையும் நான் செய்ய தயார், எதற்கும் நான் தியாகம் செய்ய தயார் என்கிற அந்த சிந்தனையும் எண்ணமும் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். இறை அச்சம் என்பது நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக்கப்பட வேண்டும். இது ஏதோ மக்கள் புகழ வேண்டும், யாராவது கேட்பார்களே அல்லது இவ்வளவு பெரிய கிலோ உள்ள ஆட்டை கொடுத்தார்களே என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. இது இறைவனிடத்திலே கூலி எதிர்பார்த்து நான் இந்த இபாதத்தை செய்கிறேன் என்கிற அந்த சிந்தனை தான் நம்மிலே வெளிப்பட வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட இந்த குர்பானியின் மூலம் இறை அச்சம் என்பதுதான் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். நோன்பு கடமையாக்கப்பட்டது, அந்த நோன்பினுடைய அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும். அப்ப நோன்பின் மூலம் இறைவன் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை, குர்பானின் மூலம் இறைவன் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை தான். அந்த இறையச்சத்தை பெறுவதற்காகத்தான், அந்த இறையச்சம் தான் எந்த நோக்கத்திற்காக இதை நாம் கொடுத்தோம் என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறான். மாறாக உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய முகங்களையோ உடல் உருவங்களையோ அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அந்த இபாதத்தை செய்யக்கூடிய நாம் நம் இடத்தில் இறையச்சம் என்பது வெளிப்பட வேண்டும். இது போன்றுள்ள இந்த குர்பானியை கொடுக்கக்கூடியவர்கள், ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் குர்பானியை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் பேண வேண்டிய விதிமுறைகள் என்ன என்று சொன்னால், மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள், துல்ஹஜ் பிறை ஒன்றிற்கு முன்னால், பிறை ஒன்றிலே இருந்து குர்பானை கொடுக்கின்றது வரைக்கும் தன்னுடைய நகங்களை அவர்கள் வெட்டக்கூடாது, முடிகளை எந்த முடிகளையும் அவர்கள் களையக்கூடாது. அப்ப எப்படிப்பட்ட இந்த சட்ட திட்டங்களை கண்டிப்பாக அவர்கள் பின்பற்றியாக வேண்டும். எனவே சில பேர்கள் நினைக்கிறார்கள், குர்பானி இன்னைக்கு வீட்டுல கணவன் கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மனைவி மக்கள் எல்லோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்று. அப்படி கிடையாது. யார் குர்பானை கொடுக்கிறார்கள், அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அந்த குடும்பத்தின் சார்பாக கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்ப தலைவர் மட்டும்தான் இந்த சட்டத்திற்கு பொருத்தமானவர்கள், அவர் மட்டும்தான் இந்த சட்டத்தினுடைய விதிமுறையை பின்பற்ற வேண்டும் என்பதைதான் ஹதீஸ்களில் இருந்து நாம் பெறக்கூடிய செய்திகள். எனவே குர்பானியை கொடுக்கக்கூடியவர்கள் முன்கூட்டியே நகங்களை வெட்டிக் கொள்வது, தன்னுடைய முடிகளை களைவது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டும். அதற்கு பிறகு பெருநாள் முடிந்துவிட்டால் உடனடியாக நகங்களை வெட்டுவதோ முடியை வெட்டுவதோ என்பது பலர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. பிறை 11 குர்பானி பிராணியை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் ஒரு இடத்துல கூட்டாக நீங்கள் அதிலே சேர்ந்திருப்பீர்கள். அப்ப அந்த ஊர்ல பிறை 12 கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்றைக்கு அது கொடுக்கப்படுகிறதோ அது கொடுத்ததற்கு பிறகுதான் நகங்களை களைய வேண்டும், முடிகளை வெட்ட வேண்டும் என்பதுதான் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய சட்டமாக இருக்கிறது. எனவே இந்த சட்ட திட்டங்களை புரிந்து நிறைந்து அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இதற்கு முரணான வகையில் நம்முடைய செயல்கள் எந்த விதத்திலும் அமைந்துவிடக் கூடாது, அது குர்பானியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் அறிந்து மார்க்கம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக, இதன் மூலம் நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியின் மூலம் இறையச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அந்த இறையச்சம் உடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பல அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கைகளை பின்பற்றக்கூடிய மக்களாக மாறுவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷர்க வல் கஃபரத வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் ஆதில் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅலுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.